ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு சார்பில் 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ எந்தமான புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ மொதல் அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் 3 கடமைகளை கொண்டது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. நிலையான பொருளாதார வளர்ச்சி, மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய 3 கடமைகளை கொண்டது பட்ஜெட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஃபார்மா எனப்படும் உயிரி மருத்துவ திட்டங்களை ஊக்குவிக்க உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பிரத்யேக ரசாயன பூங்காக்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. செமிகண்டக்டர் மிஷன் 2.0 மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசாவில் அரிய வகை தாதுக்களுக்கான வழித்தடம் அமைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். உங்களுக்கு குறு சிறு தொழிலை ஊக்குவிக்க மும்முனை திட்டம் கொண்டுவரப்படும். இதுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ குறு சிறு தொழிலாம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்க வளர்ச்சிக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதேமாரி காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வலுப்படுத்த மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படும். அதுக்கப்புறம் பாருங்கள், மூலதன செலவு ரூபாய் 12.20 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026-27 நிதியாண்டுக்கு மூலதன செலவு 7 கோடியாக உயர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தேசிய நீர் வழித்தடங்கள் உருவாக்கப்படும். இதற்காக 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொது போக்குவரத்திற்கு நாடு முழுவதும் 20 நீர் வழித்தடங்கள் உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் பாருங்க, அதிவேக ரயில் வழித்தடம் கொண்டு வராங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத்தில் அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்பட்ட நோய்களை தடுக்கும் நடவடிக்கைக்கு ரூபாய் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இனி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. முக்கிய நகரங்களில் தலா ரூபாய் 5,000 கோடி முதலீட்டில் நகரப்புற பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலக சுகாதார நிறுவனத்தின் பாரம்பரிய மருந்துகள் ஆராய்ச்சி மையம் குஜராத் மாநிலம் ஜம்நகரில் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 புதிய ஆயுர்வேத கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படும். ஸோ ஆயுர்வேத கல்வி நிறுவனம் பார்த்தா 3 புதுசாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடன் வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. 2026-27 நிதியாண்டில் 16.7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க மத்திய அரசு வாங்குவதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். மகளிர் விடுதி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு மகளிர் விடுதி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மகளிருக்காக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு, IIM உதவியுடன் 20 சுற்றுலா தலங்களில் 10,000 சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10,000 பேருக்கு டூரிஸ்ட்டுக்கான ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் 500 நீர்த்தேக்கங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழுது பார்க்கும் தலங்கள் வாரணாசி, பாட்னாவில் கப்பல் பழுது பார்க்கும் தலங்கள் அமைக்கப்படும். முந்திரி, கோகோ உற்பத்தியை மேம்படுத்த பிரத்யேக திட்டம் கொண்டு வரப்படும். கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடியை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். தென்னை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் பட்டுப்போன தென்னை மரங்கள் நீக்கி புதிய மரங்கள் நட திட்டம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பழவேற்காட்டில் உலகத்தரத்தில் பறவைகளை காணும் சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தலம் உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும். நாடு முழுவதும் 15 தொல்லியல் தலங்கள் சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தனமர உற்பத்தி, மாநில அரசுடன் இணைந்து சந்தனமர உற்பத்தியை பெருக்க திட்டமிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிற்கான பன்மொழி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உருவாக்கப்படும். ஸோ இந்தியாவிற்குன்னு ஒரு ஏஐ பார்த்தா உங்களுக்கு தொழில்நுட்பமாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்புங்க. அனிமேஷன், VFX, கேமிங் மற்றும் காமிக் துறைகளில் மாணவர்களை மேம்படுத்த AVGC கண்டென்ட் கிரியேட் லேபுகள் 1,500 பள்ளிகள் மற்றும் 500 கல்லூரிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறையா ட்ரைனிங் மாரி கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்குது. ட்ரைனிங் ஸ்கூல்லே மற்றும் கல்லூரிகளிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான லேப் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு ஷீமார்ட் என்ற பெயரில் கடைகள் அமைக்கப்படும். ஸோ ஷீமார்ட் கடைகளை பார்த்தா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதன் மூலமாக நீங்கள் தொழில் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41% தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மாநிலங்களுக்கான நிதி பகிர்விற்கு 1.4 லட்சம் கோடி விடுவிப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விபத்து காப்பீட்டு தொகைக்கு வருமான வரியிலேருந்து விலக்கு அளிக்கிறாங்க. ஸோ விபத்து காப்பீட்டு தொகைக்கு டேக்ஸே கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு வரும் ஏப்ரல் முதல் புதிய வருமான வரி சட்டம் அமல்படுத்தப்படும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிதாக ஒரு வருமான வரி சட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வருமான வரி தாக்கல் எளிமைப்படுத்தப்படும். தனிநபர்கள் போல நிறுவனங்களுக்கும் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது. ஸோ தனிநபர் போலவே நிறுவனங்களுக்கும் கால அவகாசம் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வருமானம் குறித்த தவறான தகவல் அளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறைந்த அளவில் வரி செலுத்துவதற்கு புதிய திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். ஸோ குறைந்த அளவில் வரி செலுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு புதிய திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளிநாடு சுற்றுலாவுக்கான வரி பிடித்தம் 2% குறைச்சிருக்காங்க. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பர் இறுதிக்கு பதிலாக மார்ச் இறுதி வரை நீட்டிக்கப்படும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிசம்பர் மாதம் இறுதியாக லாஸ்ட் தேதியாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் மார்ச் இறுதி வரைக்கும் உங்களுக்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் வருமான வரியில் இந்த ஆண்டு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. லாஸ்ட் இயர் என்ன ஒரு டேக்ஸ் இருந்துச்சோ அதே வருமான வரி தான் தனிநபருக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்ல இயர்லி. 4 லட்சம் வரைக்கும் மேலே இயர்லி உங்களுக்கு போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியாகணும். டிசிஎஸ் குறைச்சிருக்காங்க. கல்வி மற்றும் மருத்துவ செலவுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணத்திற்கான ஆதார வரி 5%லேருந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா சென்டர் டெவலப்பர் நிறுவனங்களுக்கு 2047ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். வரி விடுமுறை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. புற்றுநோய்க்கான 12 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு சுங்க வரி விலக்கு ஏற்படுத்துகிறாங்க. இறக்குமதி வரி, அதாவது மைக்ரோ ஓவன் இருக்குது பாருங்கள், அதுக்கு இறக்குமதி வரி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க லித்தியம் பேட்டரிகளுக்கு இறக்குமதி வரி ரத்து நீட்டிப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடன் உதவியுடன் கூடிய மூலதன மானிய திட்டம் தொடங்கப்படும். 20,000க்கும் அதிகமான கால்நடை மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். கால்நடை மற்றும் துணை கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் பரிசோதனை ஆய்வகங்கள் இனப்பெருக்க வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நகராட்சி பத்திரங்கள் இருக்குது பாருங்கள், பெருநகரங்களின் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் கூடுதலான ஒற்றை கடன் பத்திரங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பங்கு சந்தையை பார்த்தா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன். பங்கு சந்தையில் நிலவும் அதிகப்படியான ஊக வணிகத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மீதான வரிகள் உயர்த்தப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்டில். ஃபியூச்சர் மீதான வரி 0.02%லேருந்து 0.05% ஆகும். ஆப்ஷன் பிரீமியம் மீதான வரி 0.1%லேருந்து 0.15% உயர்த்தி அமைச்சிருக்காங்க. வெளிநாட்டில் படிக்க செல்லும் மாணவர்களுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பும் பணத்திற்கு அது வரி சலுகை அதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேலோ இந்தியா மிஷன் என்னும் திட்டம் தொடங்கப்படுகிறது. இதன் மூலம் இந்தியா விளையாட்டுத்துறை அடுத்த 10 ஆண்டுகளில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லும். விளையாட்டு உபகரணங்களுக்கு உற்பத்திக்கு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பால் மற்றும் கோழி வளர்ப்பு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பால் மற்றும் கோழி வளர்ப்புக்கான விநியோகம் சங்கிலிகள் உருவாக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஆப்ஷன் மிஸ் பண்ணியிருக்கலாம். மேஜராக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இதுதாங்க பட்ஜெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத மறக்காமல் உங்களை கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையுள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.